வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னோட நமஸ்காரம். இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள், சண்டே. அடிக்கடி நான் ரொம்ப விரும்புகிற ஒரு நாள். இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க, நல்லா ஓய்வு எடுக்கணும். இன்றைக்கி ஓய்வு எடுத்தால் தான் அடுத்து ஒரு 6 நாள் ஓட முடியும். நிறைய பேர் அன்றைக்கும் ஓடுறான், அதுவும் நினச்சா வேதனையாக இருக்குது எனக்கு. கடவுள் அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட், ஓடி தானே ஆகணும். மேல் நோக்கு நாள் இன்னைக்கு, நல்ல நாள் தான். 9/2/2025 பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை, குரோதி தை 27. நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:30 to 8:30, மாலை 3:00 to 4:30. கௌரி 10:00 to 11:30, 1:30 to 2:30 கௌரி. இன்னைக்கு மேற்கு சூலம், பரிகாரம் வெள்ளம். நீ திதி துவாதேசி திதி இரவு வரைக்கும் போது. நேற்று ஏகாதேசி சொன்னேன், இன்னைக்கு அதுக்கு பிறகு 8:45 பிறகு திரியோதசி ஸ்டார்ட் ஆகும். கோயிலில் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல, ராகு தங்கர் தான் எடுப்பாங்க. பட் விசாரிக்கணும், நம்ம சிவன் கோயிலில் தான் இருக்கிறோம், கேட்டால் தான் தெரியும். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:17 வரைக்கும் திருவாதிரை, பின்பு புனர்பூசம். அப்போ நம்ம திருவாதிரை தான் புனர்பூசம் தான் எடுக்கணும். சந்திராஷ்டிரம் பார்த்தா முழுசாக அனுஷத்துக்கு வரும், அப்புறம் கேட்டைக்கு. ராசி பார்த்தீங்கன்னா விருச்சகத்துக்கு வரும். இந்த ராசி தான் எடுக்கணும், பார்த்துக்கோங்க. இன்றைய நாள் மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு நாள். ஒரே நாளில் ஒன்றும் நம்ம மேலே போய் எதுவும் சாதிக்க போகிறதில்ல. ஒரு முக்கியமான இடத்துல அந்த ஒரு கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு உயர்வு தரக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசி நேயர்களுக்கு அனைத்து ராசிக்காரர்களும் ஆதரவு தரக்கூடிய ஒரு நாள். கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க எடுக்கிற முயற்சி வெற்றி அடையும். சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் உதவி நன்மை தரக்கூடிய ஒரு நாள் சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எப்படி சொல்றது, ஒரு காம்படிஷன். தமிழில் தான் கரெக்டாக மொழிபெயர்க்க முடியுது. போட்டி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம போகிறது, அதை கொஞ்சம் கரெக்டாக இன்றைக்கி பண்ணுங்க. யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்கம் தரக்கூடிய ஒரு நாள். சோர்ந்து இருக்கும்போது ஒரு பூம் கிடைக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வெற்றி, நவந்துட்டார் சந்திரன், அதனால் வெற்றி இன்னைக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு ஆர்வம், எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வம் ஏற்படும் இன்னைக்கு. இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு ஏதாவது ஒன்றை மட்டும் செய்யுங்க. மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபம் தரக்கூடிய ஒரு நாள். கிளாம்பிளிங் இது எல்லாம் வெற்றி அடையும். கும்பராசி நேயர்களுக்கு கவனம் தேவை. யாருக்காவது இதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்க, மறந்துடுவாங்க. கவனமாக இருக்கணும் இன்னைக்கு கும்பராசி. மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பகைமை தரக்கூடிய ஒரு நாள். எல்லாரிடமும் கொஞ்சம் அமைதியாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணி போங்க. செகண்ட் ஒப்பீனியன் எடுங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இன்றைய நாள் நல்லா சிறப்பாக அமையணும். கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 9:21 வரைக்கும் பவம், பின்பு இரவு 8:45 வரைக்கும் பாலவம். இப்போ பவமும் பாலவமும் இன்னைக்கு பிளான் பண்ணி போடுங்க. இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.